அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி டியூஸ்டே எல்லாருக்குமே. இன்றைக்கி ஒரு நிறைய இன்ட்ரெஸ்டிங் டெக் அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்தியன் கவர்மெண்ட் சைனீஸ் ஆப்ஸை வந்து பேன் பண்ண போகிறாங்க. அதுவும் டேஞ்சரஸ் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஸை பேன் பண்ணியிருக்காங்க. அதோட லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஜியோ சில ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க, ஃப்ரீ ஆஃபர்ஸ். அதுவும் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். போக்கோ X5 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிடுச்சு. ப்ரைஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே ரிவீல் ஆகிருக்கு. எல்லாம் பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 1024. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா. இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியன் கவர்மெண்ட் அதாவது மெய்டி மறுபடியும் இந்தியாவில் 238 சைனீஸ் ஆப்ஸை வந்து பேன் பண்ண போகிறதா தெரியுது. இங்கே பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் அண்ட் எமர்ஜென்சி இது கீழே தான் பேன் பண்ணுறாங்க. அதோட இந்தியன் ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் செக்ஷன் 69 ஐடி ஆக்ட் கீழே தான் பேன் பண்ணுறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பப்ஜி, டிக்டாக், அதுக்கப்புறம் வந்து வீசாட் எல்லாம் பேன் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி தான் பேன் பண்ணுறாங்க. ஸோ காரணமும் அதே காரணம் தான். இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய யூசர்ஸுடைய இன்ஃபர்மேஷனை ட்ராக் பண்ணி சைனீஸ்க்கு அனுப்புறதா வந்து தகவல் வெளியாக இருக்குது. அதனால் 238 ஆப் பேன் பண்ணுறாங்க. இங்கே என்ன நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 238 ஆப்பில் வந்து 198 வந்து பெட்டிங் ஆப், அதை வந்து பேன் பண்ணுறாங்க. இன்னொரு 94 ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஸ். இங்கே பெட்டிங் ஆப் வந்து பேன் பண்ணுறதுக்கு காரணமே தேவையில்லை. நிறைய பேருடைய பணத்தை வந்து இவங்க ஏமாத்துறாங்க. அதனால் பெட்டிங் ஆப்ஸ் வந்து பேன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து இங்கே லோன் ஆப் பேன் பண்ணுறதுக்கான காரணம் கேட்டிங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. இங்கே லோன் ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க டார்கெட் பண்ணுறதே வந்து யார்கிட்ட பணம் இல்லையோ அவங்கள டார்கெட் பண்ணி அவங்களுக்கு லோனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பணம் ரீபே பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ பணம் இல்லாதவங்கள போய் டார்கெட் பண்ணி பணத்தை வந்து லோனை கொடுத்து இந்த மாதிரி ஏமாத்துறது வந்து ரொம்பவே கீழ்த்தனமான விஷயம். இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லோன் ஆப்ஸ் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணி அவங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப் குரூப் யார்கிட்டலாம் சேட் பண்ணுறாங்க எல்லாமே ட்ராக் பண்ணி வச்சுருந்துட்டு இவங்க பணம் ரீபே பண்ணலைன்னா நீங்கள் வந்து பணம் எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ போட்டு ப்ரூஃப் போட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப், ஃபேமிலி குரூப்பில் வந்து உங்களை அவமானப்படுத்துவோங்கிற அளவுக்கு வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணதா, டார்கெட் பண்ணதா தெரிய வருது. ஸோ 94 லோன் ஆப்ஸை வந்து இங்கே கண்டிப்பாக பேன் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ பார்க்கலாம் இன்னும் என்னென்ன விஷயங்கள் இவங்க ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ 238 சைனீஸ் ஆப்ஸ் இந்தியாவில் பேன் ஆக போகுது. ஸ்டாட்டிஸ்டா ஒரு பெரிய ரிசர்ச் டீம் வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக எந்த நாட்டில் வந்து மொபைல் இன்டர்நெட்டுடைய சார்ஜஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து 1 to 10 லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொபைல் இன்டர்நெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சார்ஜஸ் வந்து எந்த டெலிகாம் குரூப் எந்த கண்ட்ரியில் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. இங்கே இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸில் இருக்குது. ஸோ இந்தியாவில் 3rd சீப்பஸ்ட் டேட்டா இன்டர்நெட் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. முதல் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரேல், செகண்ட் வந்து இட்டலி, அதே 3rd பிளேஸ் இந்தியா, 4th பிளேஸ் ஃப்ரான்ஸ், 5th பிளேஸ் சைனா இருக்குது. அதே யூகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th பிளேஸ்லையும், யூஎஸ் வந்து 12th பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து மொபைல் இன்டர்நெட்டுடைய சார்ஜஸ் வந்து இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க குளோபல் வைஸாக. ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லும்போது நெட்ஃப்ளிக்ஸ் தான் வந்து எல்லாத்த விட காஸ்ட்லி. ஏன்னா வந்து அவங்களுடைய மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்பவே ஸ்டாண்டர்ட் பிளானே 199 ரூபா ஒரு மாதத்துக்கு. அதே வந்து நீங்கள் HD 4K பிளான் எல்லாம் ப்ரீமியம் பிளான் எல்லாம் எடுத்திங்கன்னா 650 ரூபா வரைக்கும் மாதத்துக்கு பே பண்ணுற மாதிரி காஸ்ட்லியஸ்ட் பிளான். இந்த பிளான்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தர்ற மாதிரி வந்து ஜியோ போஸ்ட்பெய்ட் பிளான்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இருந்த போஸ்ட்பெய்ட் பிளான் தான், பட் இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஜியோ போஸ்ட்பெய்ட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹399. இதில் வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இது கூடவே 75 GB டேட்டா, அன்லிமிட்டட் கால்ஸ், எஸ்எம்எஸ்னு யூஷுவல் பிளான் எல்லாமே இருக்குது. அமேசான் ப்ரைமும் இதுக்கு கீழே அவைலபிளாக இருக்குது. இது தவிர ₹599, ₹799, ₹1499, ₹1000 இந்த போஸ்ட்பெய்ட் பிளான்ஸ்லையும் வந்து உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ ஃப்ரீ ஆஃபர் இருக்குது. ஸோ நீங்கள் ஜியோ போஸ்ட்பெய்ட் யூசர்னா இந்த ஆஃபர் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷனில் எப்போவுமே நிறைய புது ஃபீச்சர்ஸ் ரிவீல் பண்ணுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ரிவீல் பண்ணியிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டைம் சேவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர், காலிங் ஷார்ட்கட். வாட்ஸ்அப் வழியாக கால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வெளிநாடுகளில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் வழியாக தான் கால் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து கால் பண்ணுறதுக்கு காலிங்காகவே வந்து புதுசாக காலிங் ஷார்ட்கட் அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ உங்களுடைய ஃபேவரட் நம்பர், அடிக்கடி நீங்கள் கால் பண்ணுற நம்பரை வந்து நீங்கள் அது மேலே லாங் ப்ரெஸ் பண்ணி வந்து ஷார்ட்கட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் அதுக்கான ஷார்ட்கட் இருக்கும். ஸோ எவ்ரி டைம் கால் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி நீங்கள் போய் செலக்ட் பண்ணி பண்ண தேவையில்லை. ஹோம் ஸ்க்ரீன்லேருந்தே டேரெக்டாக வாட்ஸ்அப் கால் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி காலிங் ஷார்ட்கட். இந்த ஃபீச்சர் பீட்டா வெர்ஷனில் ஸ்க்ரீன்ஷாட்ஸோட ரிவீல் ஆகிருக்கு. கூடிய விரைவில் ரோல் அவுட் பண்ணுவாங்கன்னு
நம்ம எதிர்பார்க்கலாம். விவோவுடைய அடுத்த லான்ச் இந்தியாவில் விவோ Y சீரீஸில் Y100 இதுக்கான லான்ச் டீசர் ஆல்ரெடி ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பவர்ஃபுல் சிப் மீடியாடெக் டைமென்சிட்டி 920 இவங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிறது லான்ச்சுக்கு முன்னாடி இதோட ரூமர்ட் ப்ரைஸும் ரிவீலாக இருக்குது. இது AMOLED பேனல் கூடவே ட்ரிபிள் ரியர் கேமரான்னு இந்த ஃபீச்சர்ஸோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 30,000 கீழே, அதாவது 27,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ட் ப்ரைஸ் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. ஸோ விவோ Y100 பெர்ஃபார்மிங் அண்ட் கேமரா டிஸ்பிளே மூணுமே வந்து இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. ஜாப்ரா புது ட்ரூ வயர்லெஸ் இலைட் 5 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் தான். ஹைப்ரிட் ஏஎன்சியோட இது வருது. கூடவே குவால்கம் சிப் ப்ளூடூத் சப்போர்ட், அதோட வந்து உங்களுக்கு 6mm வரைக்கும் ஸ்பீக்கர் சப்போர்ட் அவைலபிளாக இருக்குது. கால் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மைக் கால் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து 7 hours ப்ளே டைம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே காம்பேக்டாக, அதோட வந்து ஈஸி டு ஃபிட் டிசைனில் IP55 ரேட்டிங்கோட வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 கலர் வேரியன்ட்ஸில் 14,999 இந்த ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் சேல் அமேசானில் February 10th அன்னைக்கு. நத்திங் பிராண்ட் அவங்களுடைய செகண்ட் ஜென் ஸ்மார்ட் ஃபோன் நத்திங் ஃபோன் 2 லான்ச் பண்ண போகிறதா தெரிய வந்திருக்கு. இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான், ஏன்னா ஒரு வாரமாக இதை பற்றி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து சிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி டைரெக்டாக ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2ல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு LPDDR5X RAM, 5000 mAh பேட்டரி, 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், AMOLED பேனல்னு இந்த ஃபீச்சர்ஸோட நத்திங் ஃபோன் 2 இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங், என்ன எக்ஸைட்டிங் அவுட்லுக் டிசைனில் இவங்க கொண்டு வராங்க. Realme GT Neo 5 Feb 9th அன்னைக்கு இந்தியா அண்ட் குளோபல் லான்ச் அப்படின்னு டீசர் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்பில் லான்ச் பண்ணாங்க. பட் இதில் பெரிய ஹைலைட் டீசரில் ரிவீல் பண்ண நோட்டிஃபிகேஷன் லைட் தான். பேக் பேனலில் ஒரு RGB லைட் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த RGB லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குளோபல் வெர்ஷனில் 25 நோட்டிஃபிகேஷனை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு தெரியுது. பட் இந்தியாவில் கொண்டு வரதில் 5லேருந்து 7 கிட்ட இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. பேட்டரி கம்மியாக இருந்தால் ரெட் லைட்டும், கேம் விளையாடும் போது எல்லோ லைட்டும், நோட்டிஃபிகேஷன் பாப்பப் ஆகுது அப்படின்னா வந்து பர்பிள் கலர்னு உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் RGB லைட் வந்து இண்டிகேஷன்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, Realme GT Neo 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 150 watt 240 watt 2 கேட்டகரியாக பிரித்து லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவில் வரப்போகிறது 150 watt அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. 240 watt வந்து குளோபல் வெர்ஷனாக இருக்கலாம். ஸோ Realme GT Neo 5 இந்தியாவில் Feb 9th அன்னைக்கு. Poco X5 Pro ஃபைனலாக இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. ஸ்னாப்ட்ராகன் 778ல் ஒரு சீப்பஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இந்த டேக்லைன் கீழே தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ப்ரைஸ் வந்து பேஸ் வேரியன்ட் 22,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் ஒரு வேளை ICICI பேங்க் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா 2,000 ரூபாய் வந்து இனாக்ரேஷன் ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ Poco X5 Pro இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. அடுத்தது எனக்கு வெயிட்டிங் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்துடலாம். குளோபலில் சீப்பஸ்ட் மொபைல் சார்ஜர்ஸ் இந்த லிஸ்ட்டில் வந்து 12th பிளேஸ் இருந்த கண்ட்ரியுடைய பெயர் என்ன? அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதில நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் LAMDA. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து அபிஷேக். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.